அனைவருக்கும் வணக்கம். ஸ்பா அரங்கின் கீழ் உங்களை மீண்டும் சந்திப்பது ஆசிரியர் திருமதி அமுதா மணி. நீட்டமா எழுதினாதான் ஹை மார்க்ஸ் கிடைக்குமா? இது ஒரு மித். கொடுக்கப்பட்ட அளவுக்குள்ள அவங்களுடைய கட்டுரை இருக்கணும் என்பது முக்கியமா இருந்தா கூட கான்டென்ட் குவாலிட்டி, ஸ்ட்ரக்சர், ஒக்கேப் மற்றும் கிராமர் இதுதான் அவங்களுடைய மார்க்ஸை டிசைட் பண்ணுது. காம்ப்ரிஹென்ஷன்ல பேசேஜ காப்பி பண்ணுனா மார்க்ஸ் கிடைக்குமா? இது ஒரு மித். கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு பேசேஜை அனலைஸ் பண்ணி உங்க சொந்த வேர்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. டெய்லி 15 மினிட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுனா இம்ப்ரூவ்மென்ட் வருமா? இது கண்டிப்பா ஒரு ஃபேக்ட். டெய்லி கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ் தான் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கான பெஸ்ட் வே. சிறந்த சொல் வளத்தை யூஸ் பண்ணுனா எக்ஸாமினர் இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்களா? அது ஒரு மித். சிறந்த சொல்வளம் பயன்படுத்துறது முக்கியம்தான். ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் அதை கரெக்டான கான்டெக்ட்ல யூஸ் பண்றது. கிராமர் மிஸ்டேக்ஸ் போல கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லையா? இது ஒரு மித். ரிப்பீட்டட் கிராமர் மிஸ்டேக்ஸ் கண்டிப்பா உங்களுடைய ஓவரால் மார்க்ஸை அஃபெக்ட் பண்ணும். மாடல் எஸ்ஸே மெமரைஸ் பண்ணி எக்ஸாம்ல அப்படியே யூஸ் பண்ணலாமா? இது ஒரு மித். கொஸ்டின்ஸ்க்கு சூட்டபிளா எழுதினாதான் மார்க்ஸ். வெறும் மெமரைஸ் மட்டும் பண்ணுனா போதாது.